ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாரம் மீல் ப்ரெப் லாங் வீடியோவில் பீட்ரூட் ஹம்மஸ்னு ஒரு ரெசிபி செஞ்சு காமிச்சிருந்திருப்பேன். அப்போவே நான் சொன்னேன், மீதி இருக்கிற இந்த வேக வச்சிருக்க பீட்ரூட் அதோட தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணி இன்னொரு ரெசிபி செய்யலாம் அப்படின்னு. பிளெண்டர் ஜாரில் வேக வச்சிருக்க பீட்ரூட், வேக வச்சிருக்க கொண்டக்கடலை 2 கரண்டி, அந்த தண்ணியை சேர்த்தே நம்ம அரைச்சிக்கலாம். ரெண்டுமே வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருக்கோங்கிறனால சப்பாத்தி மாவு பிசையும் போது மட்டும் உப்பு பார்த்து சேர்த்துக்கணும். பன்னீர் ஸ்டஃபிங்க்கு துருவின பன்னீர், வெங்காயம், தனியாத்தூள் 1 ஸ்பூன், காஷ்மீரி மிளகாய் தூள் 1 ஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன் மட்டுமே போதும். அதுக்கப்புறம் கசூரி மேத்தி இதெல்லாம் சேர்த்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போது சப்பாத்தி எப்பவும் போலவே திரட்டிட்டு ஸ்டஃபிங்கை மேலே இந்த மாதிரி வச்சுடுங்க. நான் வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே ரோல் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து அமுத்தி விட்டிங்கன்னா இந்த மாதிரி காயின் ஷேப்புக்கு வந்துடும். அதை தோசைக்கல்ல போட்டு சுட்டு எடுத்துக்க வேண்டியதான். நான் வேக வச்சிருக்க பீட்ரூட்டும் கொண்டக்கடலையும் இருந்ததுனால இந்த மாதிரி செஞ்சுருக்கேன். நீங்கள் பிளெயினாக பீட்ரூட்டை மட்டுமே அரைச்சு கூட செய்யலாம். அந்த மாதிரியும் நிறைய ரெசிபிஸ் நெட்டில் நான் பார்த்தேன். க்ரீன் சட்னி செஞ்சோம் பார்த்தீங்களா, அதுவே இதுக்கு சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?